இப்ப இந்த கடைசி கேள்வியை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க வெரி கிளியர். சரியா? உங்களுக்கு இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடும். சரியானே? இப்ப இந்த கடைசி கேள்வியை பார்ப்போம். சரியானே? இந்த கேள்வி இது பார்ட் 2ல வந்து 2023 24ஆம் ஆண்டு போன வருஷம் வந்து பேப்பர்ல இருக்கிற கேள்வி. இந்த கேள்வியை நீங்க உள்ள நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம செய்வீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன சொல்றேன், நீங்க 10க்கு 10 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டு போவீங்க லேசா. சரியானே? இப்ப இந்த கேள்வி இந்த அட்டவணையை நான் அடிச்சு வச்சிருக்கேன். ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டீங்க, இதுக்கான கேள்வின்னு அறிவி பாருங்க. இப்ப இத பாருங்க, இத பாருங்க. இதுல இப்ப பாருங்க உள்ளேல். இப்ப என்ன தந்திரிக்கு முதலாவது நிரல் எஃப் ஆனது செல்லிடக்க தொலைபேசி. அதுக்கு முதல்ல இந்த பாருங்க கேள்வி தலைப்பை வாசிக்குவோம். இந்த அறிக்கை இந்த தலைப்பு என்ன சொல்லிருக்காங்க, இந்த அறிக்கை நிரல் எஃப். இப்ப இதுல ஒவ்வொன்ற பாருங்க, இதுல ஒவ்வொரு வருஷம் தந்திருக்கேனே, இயர், ஒவ்வொரு இயர். இதுல பிக்ஸ் டெலிபோன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு டெலிபோனுக்கான சப்ஸ்கிரிப்ஷன், டெலிபோன் வாங்கினா அந்த ஆக்கள்ல இது. சரியானே? அதாவது பிக்ஸ்ட் ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா? மொபைல் செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன், நம்பர் ஆஃப் த இன்டர்நெட் யூசர் அது தந்திருக்கு. அடுத்தது டிஃபரன்ஸ் ஆஃப் மொபைல் செல்லர் அண்ட் யூசர் இன்டர்நெட். இதுல எங்களுக்கு சொல்லியாங்க நிரல் எஃப் ஆனது, நிரல் எஃப் எது இது, இந்த இதுக்கு கீழே வருதுதான் இந்த அறிக்கை. இதுக்கு கீழே என்னென்ன வருது அட்டவணையில, இந்த வருது டிஃபரன்ஸ் அந்த அதுவானது தொலைபேசி பயனாளர்களின் எண்ணிக்கை, மொபைல் செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த பாருங்க, இது விளங்குது, அந்த போட்டோ விளங்குதான்னு பாத்தீங்க. மொபைல் செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது மொபைல் செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன் இது. அப்ப இதானது இது மொபைல் செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன் பயனாளர்களின் எண்ணிக்கையின், சரியா, அதையும் இதையும், அதாவது இணைய பயனாளர்களின் எண்ணிக்கையும் இடையில் உள்ள வித்தியாசத்தை கணிக்க பயன்படுது. இது என்ன என்று சொல்றாங்கடா, இதையும் இதையும் இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம், போன் பாவிக்கிறார்களையும் நெட் பாவிக்கிறார்கள் வித்தியாசம். வித்தியாசம் என்ன, இதுல இருந்து இதை கழிச்சிருப்பாங்க, இதுல இருந்து இதை கழிக்கிறது தான் இது என்று சொல்றாங்க. சரியா? வித்தியாசத்தை கணிக்கப்படுகிறது பயன்படுகின்றது. ஆண்டு 2014 பெருமானம் நிரல் டியில் உள்ள உரிய பெருமானத்தின் நிரல் ஆண்டு 2014, இந்த 2014 இது நிரல் பெருமானமானது நிரல் ஈயில் உள்ள பெருமானத்தை கழிப்பதன் மூலம் பெறப்படுகின்றது. என்ன சொல்றாங்கன்னா 2014 தானே, இதுக்கு இந்த தானே இப்ப மொபைல் செல்லர் இத இதுல இருந்து கழிச்சா இதுவரைதான் சொல்றாங்க. விளைஞ்சா, அதாவது மொபைல் செல்லற பாவனை இதுல இருந்து இதை கழிச்சு விட்டா இது வரும் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு. சரியா? இப்படி கழிச்சு பெறுறதுக்கான சூத்திரத்தை சொல்லுங்க. இப்படி இந்த விட வந்திருக்கே, இப்ப இந்த விட வந்துச்சியான இதுக்கான சூத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்காங்க. எப்படி நாங்க சூத்திரம் எழுதுவோம், சூத்திரம் சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம். எப்படி சமன் எதை போடணும், முதலாவது சமன்.
எதுல இருந்து எதை கழிக்கணும்? முதலாவது எது? முதலாவது எது? D3. இதுல இருந்து கழித்தல். கழிக்கப்புறம் எதை? E3 கழிச்சா அந்த அவர் இது விடு. இந்த வந்துட்டா, இந்த விட வந்துட்டா. இது விளங்கிச்சான்னு சொல்லுங்க. இது விளங்கிட்டா. டிஃபரெண்ட் என்னத்தை சொல்லியிருக்காங்க? வித்தியாசம் என்ன செய்யற? கழிக்கணும். விளங்கிட்டா உள்ள விளங்கினா விளங்காட்டி சொல்லுங்க, திரும்ப நோப்படுத்துறேன். சரி, விளங்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிக்காங்க. அடுத்தது 2015 தொடக்கம். இந்த 2015 தொடக்கம் 2020. சரியானே? 2015 தொடக்கம் 2020. இந்த தொலைபேசி பயனாளர்கள் இணைய பயனர்களுடைய வித்தியாசத்தை F3 எழுதப்பட்டுள்ள சூத்திரம் F2 தொடக்கம் நகல் செய்யப்படுவதற்காக இப்ப உங்களுக்கு இப்படி தாராங்க. இந்த அட்டவணை தான் தெரியும். ஒன்றுமே நிரப்பல. ஒன்றுமே நிரப்பல. நீங்க தான் இந்த அட்டவணை நிரப்ப போறீங்க. சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்கு நாங்க எப்படி காணப்போறோம். முதலாவதுக்கு எப்படி காணணும்? சமன் எது? D3 இருந்து எதை கழிக்கும்? E3 கழிக்கும். D3 முதல்ல D3 போடு, கழித்தல் அடையாளத்தை கொடு. சரியா? கொடுத்தா அடுத்தது என்னத்தை கொடுக்கணும்? திரும்ப E3. D3 இருந்து E3 கழிக்கிறேன். கழிச்சா என்ன வருது? எங்களுக்கு விட வந்து தானே விட வந்து. இப்ப கேட்காங்க, நீங்க இதுல இருந்து இதை கழிச்சு இதுக்கு எடுத்துட்டீங்க. இதே மாக்கி இப்ப இதுல இருந்து இதை கழிச்சா இதுக்கு வரும் தானே? இதுல இருந்து இதை கழிச்சா இதுக்கு வரும் தானே? வரும் தானே? இதுல இருந்து இதை கழிச்சா இதுக்கு வரும் தானே? இதுல இருந்து இதை கழிச்சா இதுக்கு வரும் தானே? அப்படி ஒவ்வொன்றுக்கும் வரும் தானே? இதை தனித்தனியா காண தேவையில்ல. இதான் எக்ஸல். தனித்தனியா காணது. இதை மொத்தமா காண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்டா, என்ன செய்யணும்டா, இதுல ஒரு அடையாளம் ஒன்று இப்படி வருது, இந்த சக அடையாளம் ஒன்று வருது. இதை சொல்லுவாங்க ஃபில் ஹேண்ட் என்று சொல்லுவாங்க. சரியா? இந்த ஃபில் ஹேண்ட அப்படியே இழுத்துட்டா சரி. இழுத்துட்டா உங்களை எல்லாத்துக்கும் விட கண்டுதான் விளங்கிச்சா? இப்ப கேட்காங்க, இப்ப அந்த ஃபில் ஹேண்ட நீங்க செஞ்சிட்டீங்க. செஞ்சதுக்கு பிறகு F8 உள்ள இந்த F8 தானே, இந்த இதுல என்ன சூத்திரம் வந்திருக்கும் கேட்காங்க. என்ன வந்திருக்கும்? F8 விட வரணும். என்ன வரணும்? சமன் வரும். முதலாவது என்ன சமன்? D என்ன வரும்? D8 இருந்து கழிக்கணும். DE8 கழிக்கணும். கழிச்சா எது வரும்? F8 வரும். இது விளங்கிச்சா? இது விளங்கிட்டா? விளங்கினா சொல்லுங்க. விளங்கிட்டா உள்ள ரீஸ்மா, சஃபியா, ஜோரா, அல்தாஃப், ரிஹாம், அகீல், சஹ்ரான், ஷாமில், அஸ்தாக். விளங்கிட்டா? ஓகே. இப்ப கடைசிக்கு முதலாவது சொல்றாங்க, இந்த பிக்ஸ் மொபைல் இருக்குதாங்க, இவங்கள்ல ஆக கூட யார் இருக்கான்னு இந்த ஆக குறைய யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க.
அந்த இந்த ப்ராட்பேண்ட் இருக்காங்கல்ல இவங்களா கூட யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. இது ரெண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்க அட்டவணை. இப்ப பாருங்க இதுல லோவஸ்ட் வேல்யூ எதுல இதுல ஆக குறைஞ்சது எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆக குறைஞ்சதுக்கு என்ன சொல்றேன் நாங்க கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன நாங்க ஃபார்முலா சமன். ஆக குறைஞ்ச என்ன மினிமம். மினிமம் எது வரும் மினிமம் எதுல இருந்து எது வரும் மினிமம் எதுல ஆரம்பிக்கும் பி த்ரீ. பி3ல ஆரம்பிச்சு அப்படியே வந்து எது வரல முடியும் பி9ல முடியும். பி9ல முடியும். அப்ப பாருங்க மினிமம் ஆக குறைஞ்ச கண்டுபிடிக்கிறதா சமன் மினிமம் அடிச்சு இப்ப இந்த இதுல வந்துட்டு பி3 தொடக்கம் பி9 வர காட்டிலும் முடிக்கிறது கொடுத்தா எது வரும் இதான் ஆக குறைஞ்சது அப்படின்னு காட்டுது. திரும்ப மேக்சிமம் இதுல வந்துட்டு ஆக கூட எடுத்தால் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப சமன் மெக்ஸ் மெக்ஸ் இதுல ஆ கூட இது எதுல ஆரம்பிக்க கூட ஃபயர்ஸ் கண்டுபிடிக்கிற C3ல ஆரம்பிச்சு C9ல முடியுது. இத கொடுத்தா இது தொடக்கம் இதுவரையான உள்ளது கண்டுபிடிச்சுன்னா அந்த அது கண்டுபிடிச்சிட்டு சரிதானே. இப்ப விளங்கிட்டா இது கண்ட விளங்கிட்டா இவ்வளவுதான் எக்ஸல் பேப்பர் பாருங்க. இதை நான் இப்ப எக்ஸல் விளங்கப்படுத்தின விளங்கிட்டா எல்லாரும் விளங்கிட்டானே. இது கூட தான் நாங்க எக்ஸல்ல படிக்கிற இந்த விஷயங்கள் சரியானே. இதுல பாருங்க நாங்க பவர்பாயிண்ட்ல பார்த்தது இல்லை கிடைச்சா இந்த பேப்பர்ல முடியுது சரியானே. சோ உங்களுக்கு நாங்க இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்டா எக்ஸல்ல வந்துட்டு எக்ஸல் இன்டர்ஃபேஸ் அடுத்தது அதே நேரம் உங்களுக்கு என்னென்ன எக்ஸல்ல வந்துட்டு ஃபார்முலா வரும் என்னென்ன கணித அடையாளங்கள் பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்துற அது எந்தெந்த பாஸ் பேப்பர்ல வந்திருக்கி எப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இன்றைக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். இதே போல நாங்க இப்ப இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ செமினார் ஒன்று செஞ்சோம் என்ன இதே மாதிரி நாங்க கிளாஸஸ் வந்துட்டு ஆல்ரெடி நாங்க கண்டக்ட் பண்ணி வரோம். இப்ப இது இன்னைக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா வந்து செய்யணும்னு ஆசையில நாங்க செஞ்சோம். நாங்க இதே போல ஆன்லைன்ல நாங்க கிளாஸ் செய்யறோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வராங்க. தொடர்ந்து கிளாஸஸுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட ஆட்கள் வராங்க. நீங்களும் எங்கள்கிட்ட இதே மாதிரி கிளாஸஸ் வரணும் எங்களுக்கு இது உங்களோட ஸ்டடி மெத்தட் வந்துட்டு பிடிச்சிருக்கு சார் நீங்க படிப்பிக்கிற பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்ந்து எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வரலாம் சரியானே. ஸோ நாங்க இப்படி தொடர்ந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி என்னடா நாங்க இன்னொரு சிஸ்டம் வச்சிருக்கோம். கிரேட் 10ல உள்ள சிலபஸை வந்துட்டு ஒரு 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 5-6 கிளாஸ்ல இப்போ மொத்தம் உங்களுக்கு 9 அழகு இருக்கின்றா ஒரு 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 கிளாஸ்ல வந்துட்டு ஒரு அழகு படி முடிச்சு 9 கிளாஸ்ல வந்துட்டு 9 அழகையும் உங்களுக்கு முடிக்கலாம். முடிச்சிட்டு அதே மாதிரி ஓலவல்லையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 7-8 அழகு இருக்குன்னா அந்த 7-8 அழகையும் நாங்க ஒரு 7-8 கிளாஸ்லயே ஃபுல்லா முடிச்சிடலாம். அப்ப உங்களோட சிலபஸை நீங்க உங்களுக்கு ஒரு 1 மந்த் இல்லாட்டி 2 மந்த்துக்குள்ள உங்களோட ஃபுல் சிலபஸை பாஸ் பேப்பரோட ஃபுல்லாவே கிளியர் பண்ணலாம். நீங்க எங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆயினீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்துட்டு நாங்க என்ன செய்யுது உங்களோட பாஸ் பேப்பர் உங்களோட எந்த சிஸ்டம் விளங்கிருக்கும் ஒவ்வொரு விஷயம் விளங்கப்படுத்தணும்னா அது எந்தெந்த பாஸ் பேப்பர்ல இருக்குன்னு நான் விளங்கப்படுத்திட்டு போவேன். ஸோ உங்களுக்கு அப்படி நீங்க எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகி நீங்க செய்யணும்னா நாங்க இதே மாதிரி ஒவ்வொரு அளவுக்கும் நாங்க கிரேட் 10லையும் ஃபுல்லாவும் கிரேட் 11ல எழுதிக்கிட்டே செய்வோம். அது வந்து ஃபாஸ்ட் ட்ராக். இப்ப நீங்க ஓலவில் எழுதுற ஆக்கள் அடிக்கலாம். இந்த இப்ப வருகிறே இப்ப ஓலவில் எழுதுறதுக்கு இப்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு கொஞ்சம் பேர் ஆகுறது தான் இருக்கு கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. ஒரு 2-3 மாசத்துல நீங்க எழுத போற ஆக்கள் இருந்தாலும்
இப்போ உங்களுக்கு டக்குன்னு முடிச்சு கொள்றதுக்கும் ஒரு சிஸ்டமா நாங்க இதை ஃபாஸ்ட் ட்ராக். அதே மாதிரி நீங்க கிரேட் 10ல உள்ள ஒரு ஆள் இருந்தாலும் இப்ப நீங்க மற்ற பாடங்களுக்கு கூட ஃபோக்கஸ் கொடுக்கணும் சார், என்ன செய்யற எனக்கு இப்ப ஐடி பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், டக்குன்னு நாங்க ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த ஃபுல் சிலபஸை நாங்க கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், சும்மா நார்மல் அன்மீட்டி மீட்டி பார்த்துட்டு இருந்தா நீங்க மற்ற பாடங்களுக்கு மெயின் பண்ணி படிச்சா ஸோ உங்களுக்கு லேசா ஒரு 9ஐயோ சிறந்த சித்தியோட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இது எங்கட ஃப்ரீ செமினாருடைய எண்ட் ஆஃப் த செஷன். இந்த செஷன் நாங்க இதோட முடிச்சு கொள்றோம். எங்கட வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? அப்படி இருந்தா எல்லாரும் வந்துட்டு எனக்கு பர்சனலாவோ இல்லாட்டி எங்க இதுலயும் வந்துட்டு இதுக்கான ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு கிளாஸ், அதுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு எங்களுக்கு நீங்க தாங்க. அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு தாங்க. சரி, இதோட நாங்க இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்வோம்.